அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ. சிவகுமார். அவிட்ட நட்சத்திரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கும் ஜோதிட வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கும் 9751226678 என்ற எண்ணிற்கு தொலைபேசியில் அழைக்கவும். அவிட்ட நட்சத்திரத்தை பத்தி அதனுடைய நிறைய விஷயங்களை முதல் பகுதியில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்பு முதல் பகுதியில் அதனுடைய பரிகார விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். என்னென்ன அதனுடைய தன்மைகளை, என்ன பூ வைக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் அங்கே பயன்படுத்தணுங்கிறது முதல் பகுதியில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு ரெண்டாவது பகுதி வாங்க. இது முழுவதுமாக அவிட்டம் நட்சத்திரத்துடைய குணநலன்கள், தனிநபர் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்வதே இது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான நபர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். பொதுவாகவே அவிட்ட நட்சத்திரம் என்பது தொலைநோக்க ஒரு பார்வையை கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீண்ட நெடிய ஒரு தொலைநோக்கு பார்வை அவங்ககிட்ட இருக்கும். பொது ஜன தொடர்பு என்பது அவங்களுக்கு அதிகம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க பொது ஜன தொடர்பு என்பது அவங்களுக்கு அதிகம். நல்ல குணம், தர்ம சிந்தனை எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். பொருள் வளம் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, சொத்து, வீடு, மனைகள் இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு கட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இதனுடைய வடிவம் என்னன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா மிருதங்கம் அப்படின்னு சொன்னோம். மிருதங்கம் என்பதாலே உங்களுக்கு இசைத்திறன் என்பது இருக்கும். இசைத்திறன் என்பது இருக்கும். ஆடல் பாடல்களில் வல்லவர்களாக இருப்பார்கள். சமய சந்தர்ப்பம் தெரிந்தவர்கள். எந்த நேரத்துல எப்படி இருக்குமோ அப்படியே இருப்பாங்க. டைமிங்ல பேசுறது என்பது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே ஒண்ணு சொல்லி உள்ள ஒண்ணு பேசுறது, இது போன்ற தன்மை இவர்கள் வளர்த்து கொள்ள மாட்டார்கள். மற்றவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ முயற்சி செய்வாங்க. ஆனா இவர்களுக்கு திருமண வாழ்வில் அவ்வளவு திருப்திகரமான விஷயங்கள் இருப்பதில்லை. சிலருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு திருமணம் ஆகலாம், சிலருக்கு ஆகாமல் போகலாம். திருமணம் ஆகி பிரச்சனைகள் இருக்கலாம். திருமணம் சார்ந்த பிரச்சனையை சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் இதுவும் ஒன்று. தன்னைத்தானே பாராட்டிக் கொள்ளக்கூடிய நபர்கள், தன்னையே கவனித்துக் கொள்வார்கள். தான் செய்தவற்றை சொல்லி தன்னைத்தானே ஒரு சந்தோஷம் அடைவது, தான் செய்த செயல்களை பற்றி பேசிக்கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம். பொதுவாகவே அவிட்ட நட்சத்திரம் 4 பாதங்களுமே ஒரு நல்ல பாதங்களை தான், நல்ல பலன்களை தான் தரக்கூடியது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த 3-4 பாதங்கள் என்பது கும்பராசியில் வருவதால இந்த நபர்களை, கும்பம் சார்ந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களை புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா இவங்க பணம் சம்பாதிக்கல அவ்வளவு ஒரு வெகுண்டு எழுந்துருவாங்க. பணம் பொருளீட்டுவது என்பது உங்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும். தொண்டு மனப்பான்மை உங்களுக்கு இயற்கையிலே உண்டு. ஒரு நல் ஒழுக்கம், உயர்ந்த நல் ஒழுக்கம் என்பது உங்களுக்கு ஏற்படும். திருமணத்தில் சில முரண்பாடுகளை அவங்க சந்திக்கக்கூடிய சூழல், அதனாலே அவங்க பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். சில அவிட்டக்காரங்க பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பொருள் சேர்ப்பது மட்டுமே தலையாய கடமை அப்படின்னு நினைச்சு வாழ்வாங்க. நல்ல மனோபலம் மிக்கவர்களாக இருப்பார்கள். கல்வி பின்னணி இருந்த போதிலுமே சிறப்பான அறிவுத்திறனை வெளிப்படுத்துவார்கள். இவர்கள் செயல்திறன் மிக்கவர்கள், வீரம் மிக்கவர்கள், செயல்திறன் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நிர்வாகத்திறனுக்கு இவங்களை போட்டா ரொம்ப நல்லது. இதனாலே இவங்க அநேக பரிசுகள், பாராட்டுகளை குவிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு. கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா தான் என்ற எண்ணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. மனசுல போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அதை கவலைப்பட்டு கொண்டு இருப்பது, அது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. மற்றவர்களை நம்பி கெட்டவர்கள் இந்த அவிட்டத்துக்காரர்கள் அதிகமா இருப்பாங்க. மற்றவங்களை நம்பி கெட்டவர்கள் இவங்க.
தன்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கு என்பதை பற்றிய விவரங்களை கூட தங்களை சார்ந்தவர்களுக்கு கூட அவ்வளவு சீக்கிரம் அவங்க பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவிட்டத்துக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமை உண்டு. அப்படி பொறுமையா இருப்பதுதான் அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொறுமையாக இருந்தாங்க, விடாமுயற்சி செய்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில வெற்றியாளர்களாக வர முடியும். மூத்த மனிதர்கள் இவருக்கு ஆலோசனை சொல்வது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கள் சொல்படி கேட்டாங்கன்னா இவங்களுக்கு நெருக்கடியில ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுல ஆர்வம் உண்டு, நேர்மை இருக்கும், கொஞ்சம் இயலாமையும் அதிகம் உண்டு. இவர்களுடைய பாலியல் உறவுகள் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்குது. பாத்தீங்கன்னா இதுவும் கூட ஒரு மன மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கும். ஜோதிடத்துல ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதாவது இது பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரம் இல்லாத செயல்களை செய்வதற்கு இந்த நாளை எடுக்கலாம். டெம்பரவரியா ஒரு செயல் செய்யறோம்னு வச்சுங்க, அந்த டெம்பரவரியா செய்யற செயலுக்கு இந்த நாளை நாம் எடுக்கலாம். மற்றவர்களுக்கு மனதாலும் வார்த்தைகளாலும் வேலைகளில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த விரும்ப மாட்டார்கள். இவங்களுக்கு இயற்கையிலே மத உணர்வு என்பது உண்டு. கடைசி தருணம் வரை, கடைசி நிமிடம் வரை தனது கருத்து வேறுபாட்டை உங்க மனசுல என்னதான் வேற கருத்துக்களை வச்சிருந்தாலுமே அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. எப்ப டைம் வரும், எப்ப சமயம் கிடைக்கும், அப்படி சமயம் கிடைக்கும் போது தனது நடவடிக்கை துவங்கலாம் அல்லது அவங்கள பழி வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதனால கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி விடுவார்கள். இவங்க மற்றவர்களை நம்புவதற்கு முன் இவங்க கவனமா இருக்கணும். இவங்க நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயத்துல 100% கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் குடும்ப வட்டம் என்பது இவர்களை சார்ந்துதான் இருக்கும். கூட்டு குடும்பமா வாழ ஆசைப்படுவாங்க. அதனால உறவினர்கள் இவர்களுக்கு ஒரு சங்கடத்தையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார்கள். சகோதர சகோதரிகளிடம் பிரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவங்க ஜாதகத்துல ஏனைய கிரகங்கள் வந்து நன்மை அளிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஏராளமான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருப்பார்கள். அவிட்ட நட்சத்திர பெண்களுக்கு மாமியாருடைய ஆதரவு அவ்வளவு நல்லா கிடைக்கிறது இல்லை. அப்ப வாழ்க்கை துணைக்கு அவிட்டமைச்சர் ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு கணவனோ மனைவியோ இவர்களுடைய ஆதரவு என்பது அதிகமாக இருக்கும். அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். இவர்களுடைய காதல் என்பது எளிதில் கிட்டாது, ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் உங்க காதல். பெரும்பாலும் தன் கையே தனக்கு உதவி என நினைப்பார்கள். கூட சொல்லுவாங்க, மதியாத தலைவாசல் மிதியாமை கோடியூரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு பேசியே வெள்ளமும் சில சமயம் பேசியே கொள்றான்ப்பா அப்படின்ற மாதிரி செய்வார்கள். கோபமும் ஏற்படும், அதற்கேற்ற நல்ல குணமும் உண்டு. தாய் தந்தையரை வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரை காப்பாற்றுவதற்கு இருப்பாங்க. தாய் தந்தையை கடைசி வரை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். இவர்கள் மற்றவங்க கிட்ட வாங்கி செலவு செய்வதை விரும்ப மாட்டார்கள். ஒரு இடத்துக்கு போனா கூட இவங்க தான் ஒரு 10 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். தனக்காக மற்றவர்கள் செலவு செய்வதை சற்றும் விரும்பாத ஒரு எண்ணம். எதிரிகளை கண்டால் பயப்படாமல் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய குணம் என்பது உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் உண்டு. புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய தன்மை என்பது இருக்கும். பெற்றோர்களுக்கு பிடித்தவர்களாக இருப்பாங்க. பெற்றோருக்கு பிடித்தவராக இருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு பிடித்த நபர்கள். யாரையும் சார்ந்திருக்க விரும்ப மாட்டார்கள். உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய நபர்களே இவங்க தான். தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அப்ப அவங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா சில நேரங்களில் தாழ்வு மனப்பான்மைக்கு ஆட்படுவார்கள். இவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அற்ப ஆயுள் கொண்ட வம்சம் அப்படிங்கிறது இருக்கும். யாரேனும் ஒருத்தருக்கு அற்ப ஆயுள் என்பது இருக்கும்.
வேலைக்கு தகுந்த அந்த ஊதியம் என்பது கிடைக்காது. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக செய்வாங்க, ஆனால் அதற்குண்டான ஊதியம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அவிட்ட நட்சத்திரத்துக்காக அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த உரிய அங்கீகாரம் என்பது உடனே கிடைக்காது. 40 வயசுக்கு மேல வாழ்க்கையில மேன்மை அடைவார்கள். கூட இருப்பவர்களோட உடன் இருப்பவர்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா சமமாகவும் நட்பாகவும் பழகுவாங்க. இவங்க வெளியே பழகும் போது தன்னுடைய ஜாதி பெயரை சொல்லக்கூடாது. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புராண சரித்திரம் கேட்க பிரியம் இருக்கும், தானம் தர்மம் செய்ய விருப்பம் இருக்கும், புதிய ஆடை ஆபரணங்கள் அணிய ரொம்ப பிடிக்கும். இவங்களை பார்த்தாலே இவங்க சந்தோஷமும் கோபமும் முகத்துல வந்து அப்பட்டமா தெரிஞ்சிடும். நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பேசக்கூடிய நபர்கள். ஆனால் துரோகியாக இருந்தால் துரோகியை மன்னிக்க மாட்டார்கள். இவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை மட்டும் எதிர்பார்த்தது போல் அமையாது. பொதுவாகவே இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பத்துல வசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இடுப்பிற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய உடல்வாகு என்பது உங்களுக்கு ஏற்படும். இடுப்புக்கு கீழே மெல்லிய உடல்வாகு இருக்கும். பேச்சிலேன்னு பார்த்தீங்கன்னா தீப்பொறி பேச்சாளர் என்ற பெயர் எடுப்பாங்க. அவ்வளோ அனல் பறக்க பேசுவாங்க. பொதுவாகவே இவர்கள் சொந்த பெயர்ல தொழில் செய்யக்கூடாது. அது அவ்வளோ உன்னதமானது கிடையாது. விளையாட்டு துறையில பிரகாசிக்கக்கூடிய நபர்கள், பலமான உடல்வாக உங்களுக்கு ஏற்படும். அதனால இராணுவம் சார்ந்த விஷயங்களுக்கு போறதுல ரொம்ப ஆசைப்படுவாங்க. தலை சுற்றல், ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். தலை சுற்றல், ரத்தம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அதே போல உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் தொந்தரவு பண்ணும். கண் பாதிப்பு, பல் சார்ந்த பிரச்சனை இருக்கும். இவர்களுக்கு கலை இசை சார்ந்த ஆர்வம் என்பது மிக அதிகம். அழகு அறிவு ரெண்டும் ஒருங்கே படைத்தவர்கள் இவர்கள். பல கலை வித்தகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயாரின் அன்பு பொதுவாக உங்களுக்கு குறைவு. அவிட்ட நட்சத்திரக்காரங்க தாயாரின் அன்பு குறைவு. அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் என்பது அதிகமாக இருக்கும். இந்த இராணுவம், போலீஸ் இந்த மாதிரி இடத்துல இருந்தாங்கன்னா நல்ல ஒரு பெரிய போஸ்டிங் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் இருக்கும். இவங்களுக்கு ராகு திசை வந்தா ராகு திசையில படிப்பு என்பது சற்று மந்தமாக இருக்கும். தீர்க்கமான முடிவை எடுப்பார். இவங்களுக்கு கணுக்காலில் பிரச்சனைகள் இருக்கும். பெற்றவங்களால விரும்பக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. சற்று புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சில நேரங்களில் உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய சூழல் ஏற்படும். இவங்க வழிபட வேண்டிய திருத்தலம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு பிரம்ம ஞானபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோவில். இந்த கோவிலோட இருப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமக குளம் மேற்கு கரையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்கு. கும்பகோணத்திலிருந்து தாராசுரம் மொளையூர் வழியாக மருதாநல்லூர் செல்லக்கூடிய அந்த பஸ்ஸுகளிலே கொருக்கை என்னும் இடத்துல இறங்கி கூட போகலாம். அந்த இடம் புதன் பிறந்த நட்சத்திரம் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நட்சத்திரக்காரருக்கு சனியோட ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சனியோட ஆதிக்கம் அதிகமாகவே இருப்பதால் இவங்க கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக போகணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருப்பார்கள். சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா கபடி அப்படின்ற அந்த வீர விளையாட்டு, இந்த ஓடியாடி விளையாடுறது மாதிரி அதுல வந்து ஆர்வமாக இருப்பாங்க. கல்வியில தடைப்பட்டவங்க இருப்பாங்க. அதனால கசாப்பு கடை, கறிக்கடையில வேலை செய்யறவங்க அதிகமா இருப்பாங்க. ஆண்களுக்கு வந்து இளமையில சில காயத்தினால் வரக்கூடிய தழும்புகள் ஏற்படும். ஜல்லிக்கட்டு வீரர்கள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரமுக்கு இதுல எல்லாம் அந்த அவிட்ட நட்சத்திரக்காக இருப்பாங்க. சிலர் மில் தொழிலுக்கு அதிபர்களாக இருப்பாங்க.
பெண்கள் மருத்துவராக இருக்கும்போது அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருப்பாங்க. பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணோட 13 வயசுக்குள்ள சொத்து, வீடு, வாகனம், விவசாய நிலங்கள் எல்லாம் அமைஞ்சிடும். இது வந்து மார்லின் மன்றோ பிறந்த நட்சத்திரம், பூதத்தாழ்வார் பிறந்த நட்சத்திரம், கோரக்கர் திருமூலர் பிறந்த நட்சத்திரம். இதனுடைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம், மகம். இந்த நட்சத்திரங்களும் சந்திராஷ்டம நட்சத்திரமும் வரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருமணத்திற்கு எந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா பெண்கள் அவிட்டமாக இருந்தால் அவங்களுக்கு ஆண்கள் ஜாதகத்துல கார்த்திகை, ரோகிணி, பூசம், விசாகம், அனுசம், மூலம், உத்திராடம், திருவோணம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வந்து நன்றாக பொருந்தி வரும். இதுல சில பேர் பார்த்தீங்கன்னா பத்திரிகை ரிப்போர்ட்டர்களாக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. செய்தியாளர்கள், செய்தி சேகரிப்பாளர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இராணுவம் போன்ற துறையில இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு. இயந்திரம், ரயில்வே, வக்கீல், நீதிபதி போன்ற தொழிலில் இருப்பவர்களும் உண்டு. இந்த அவிட்ட நட்சத்திர பெண்கள் வாழப்போகும் வீடும் பார்த்தீங்கன்னா வாழப்போகக்கூடிய வீடு அட்சய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வம் என்பது வந்துகிட்டே இருக்கு. ஆண்களாக இருந்தால் ஒரு 21 to 27 வயசுக்குள்ள திருமணம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் சார்ந்த பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வருவாய்த்துறை, கிராம நிர்வாக அதிகாரி, சர்வேயர் பணி இதெல்லாமே பெண்களுக்கும் அமையும். இந்த அவிட்ட நட்சத்திர பெண்களுக்கு கணவனால் பெரிய பயன் என்பது இருக்காது. இவங்களுக்கு நிரந்தர தொழில் என்பது அமைவதற்கு தாமதமாகும். இவங்க குடும்பத்துல ஊனமுற்றோர் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாயோட பலம் பெருந்திய நட்சத்திரம் வந்து அவிட்டம். செவ்வாயோட பலம் பெற்ற நட்சத்திரம் வந்து அவிட்டம். இவர்களின் சந்தோஷமும் கோபமும் முகத்தில் வந்து அப்பட்டமா தெரிஞ்சிடும். இவங்க உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு வித நறுமணம் வீசக்கூடிய தன்மையில இருக்கும். மூளை சார்ந்து ஏதும் நோய்கள் வரலாம், ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க நல்லா தூங்கணும், இல்லைன்னா தியானம் செய்வதும். இப்படி செய்யறது அவங்க உடம்புக்கு நல்லது. சாப்பாட்டுல பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை என்பது பிடிக்கும். உங்களுக்குலாம் வலது பக்கத்துல மருவோ, அக்கில்ல மரு, இல்லைன்னா தோலில் வடு போன்றவை காணப்படும். உணவுல வந்து கசப்பு சுவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பேசுவாங்களா, அந்த தன்மை உடையவர்கள். நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பேசக்கூடிய தன்மை உள்ளவர்கள், மென்மையாக நடப்பவர்கள், துரோகியை மன்னிக்க மாட்டார்கள், விருந்தோம்பலில் சிறந்தவர்கள், முத்து பவளம் விரும்பி அணிவார்கள். ஆனா அவங்களுடைய 13 to 22 வயசு வரைக்கும் அடையக்கூடாத கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை 24 வயதிற்கு மேலதான் கொஞ்சம் சுகமாக இருக்கும். உங்களுக்கு பொருந்தாத நிறம் பாத்தீங்கன்னா அடர்த்தி, அந்த பச்சை, கருப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடர்த்தியான அந்த நிறங்கள் உங்களுக்கு பொருந்தாது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இவங்க எங்கேயாவது வெளியே போனா கூட இந்த பகட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பகட்டான வாழ்க்கை பிடிக்காது. இலவசங்களை விரும்ப மாட்டார்கள். பூமி மீது மட்டும் அதாவது நிலப்புலன்கள் மட்டும் ஒரு தீராத மோகம் என்பது இருக்கும். வெளிநாட்டு மோகம் என்பது உங்களுக்கு இருக்கும். அப்ப வெளிநாட்டு சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புதிய தொழிற்சாலைகளை வாங்குறான்னு வச்சுங்க. அந்த புதிய தொழிற்சாலைகள் வாங்குவதற்கு ஒரு சிறந்த நட்சத்திரம். தொழிலில் ஈடுபடக்கூடிய சிக்கல் தீர்வதற்கு அவிட்ட நட்சத்திர நாளில் விரதம் இருந்து பழனி முருகனை வழிபட்டு வருவது மிக மிக சிறப்பு. சிலருக்கு கைகால் வலி, இருதய நோய் கூட உங்களுக்கு ஏற்படும். கைகால் வலி, இருதய நோய் கூட ஏற்படும். இதுக்கு சாதகமான நட்சத்திரம்னா சொன்னா அஸ்வினி நட்சத்திரம் சாதகமாக இருக்கும். அனுபவத்தால்
அறிவாளி, ரகசியம் பாதுகாப்பார், பக்தி நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் வந்தால் சுப காரியங்களை தவிர்த்து விடுங்கள். காலில் காயம், கொப்பளம், முகத்துல கரும்புள்ளிகள், கண்ணில் வந்து கருவளையம், சோம்பல்,